ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கவி வீட்டு சமையலில் டெய்லி மேக் ஓவர் ரொட்டீன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு பயோட்டிக்கோட மார்னிங் நெக்டார் அப்படின்ற ஒரு மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன். பர்சனலாக என்னோடய ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் இது. இந்த மாய்ஸ்சரைசரை நான் நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணுறேன். நல்லா மாய்ஸ்சரைஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 1லேருந்து ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து நான் லாக்மியோட மூஸ் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஷேட் 03 கோல்டன் மீடியம். இந்த ஃபவுண்டேஷன் நான் டெய்லி யூஸ் பண்ணுறேன். ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஸ்கின் ஃப்ரெண்ட்லி இது. இதனால் எந்த பிம்பிள்ஸோ எக்ஸ்ட்ரா டார்க் ஹெட்ஸ் எதுவுமே வராது. ரொம்ப நல்லா ஸ்கின்னோட மெர்ஜ் ஆகும், தனியாக தெரியவே தெரியாது. அடுத்து நான் யூஸ் பண்ணுறது லாக்மியோட பர்ஃபெக்ட் ரேடியன்ஸ் காம்பேக்கு. இதுவும் கோல்டன் மீடியம் 03 ஷேடு தான். இது ரெண்டுமே சூப்பராக மெர்ஜ் ஆகி ஸ்கின்னை அவ்வளோ க்ளோவாக காட்டும். தனியாக நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டதை எடுத்து காட்டவே காட்டாது. இப்போ நான் இந்த பவுடரை ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஐப்ரோ பென்சில் எடுத்து என்னோடய ஐப்ரோவோட அவுட்லைனை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். இந்த ஐப்ரோ பென்சிலை வச்சு நல்லா கவர் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு கோம் வச்சு ஐப்ரோக்குன்னு உள்ள கோம் வச்சு நான் நல்லா ஸ்மெச் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ஐப்ரோ ரெடி ஆனதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை வச்சு லாக்மியோட 925ல் ஐ ஷேடோ ப்ரௌன் எடுத்து அவுட்டர் கார்னரில் ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். அவுட்டர் கார்னரில் எப்பயுமே டார்க் ஷேட் கொடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். எந்த டார்க் ஷேட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து இதில் ப்ரான்ஸ் கலரை சூஸ் பண்ணி நான் ஐலிடில் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். இந்த ஷேட் நம்ம ஸ்கின் டோனோட நல்லா மெர்ஜ் ஆகும், தனியாக எடுத்து காட்டாது. இப்போ ஐலிடில் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் அதே ஐ ஷேடோவில் இருக்க கோல்டன் கலரை சூஸ் பண்ணி ஐயோட கார்னரில் நான் கொடுக்குறேன். ஸோ தனியாக ஹைலைட் பண்ணி காட்டும் அந்த இடத்த. இப்போ ஐ ரெடி ஆனதுக்கப்புறம் நான் ஒரு லிப் அவுட்லைனர் பிங்க் ஷேட் எடுத்து லிப் அவுட்டில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து லாக்மியோட மேட் லிப்ஸ்டிக் எடுத்து கையால் எடுத்து இது போல் எப்பயுமே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். டைரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா டைம் ஆக உங்களுக்கு தனியாக லிப்ஸ்டிக் தெரிய ஆரம்பிச்சிரும். இப்போ நான் அடுத்து மேக்கோட மஸ்காரா எடுத்து அப்ளை பண்ணுறேன். இது நல்ல வால்யூம் கொடுக்கும். நீங்கள் எப்பயுமே மேலேருந்து போடுறதோட அடியிலேருந்து நீங்கள் வால்யூம் பண்ணிங்கன்னா தனியாக எடுத்து காட்டும். இந்த மஸ்காரா வாட்டர் ப்ரூஃப் தான், அதுபோல் ஸ்மச் ப்ரூஃப் தான். ஸோ நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க இல்லை ஏதோ தெரியாமல் கசக்கிட்டிங்கன்னா கவலைப்பட வேணாம். இது ஸ்மெஜ் ஆகாது எங்கேயுமே. நான் 2 வருஷமாக இந்த ப்ராடக்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஐக்கும் எந்த ப்ராப்ளமும் எனக்கு இது வரைக்கும் வந்தது கிடையாது. இப்போ 2 ஐலையும் இது போல் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் ஃபைனலாக ஒரு ஹைலைட்டர் ப்ரஷ் வச்சு சில்வர் ஹைலைட்டரை ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஹைலைட் கார்னர் எப்பயுமே ஃபோர்ஹெட்டு, இந்த சீக்கோட ஷார்ப்பு, அதுமாரி சீக்கோட எண்டு இதை ஹைலைட் பண்ணிங்கன்னா ஃபேஸ் தனியாக தெரியும். நான் கடைசியாக ஐடெக்ஸோட ஆர்கானிக் மை தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மை எரிச்சல் வராது, குழந்தைங்களுக்கு கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக். ரேட் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னு நினைக்கிறேன். இது 150 160 வந்துச்சு. இதை நான் என்னோடய வாட்டர் லைனில் இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இது கண் சுத்தமாக எரியாது, உங்களுக்கு உள்ளே போனால் கூட உங்களுக்கு எரியாது. இப்போ ஃபைனலாக நான் எல்லா மேக்கப்பும் முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க, என்னோடய டெய்லி மேக்கப் ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. இது தாராளமாக 8 ஹவர்ஸ் வரைக்கும் இந்த மேக்கப் மெயின்டைன் ஆகும் உங்களுக்கு. நீங்கள் எல்லோரும் இது போல் மேக்கப் ரொட்டீன் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.